இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது எமர்ஷனோட S420D 20 kV UPS இது. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு ஒரு அலாரம் வந்துச்சு. ஸோ இப்போ யூனிட்டை ஸ்டார்ட் அவுட் பண்ணி வச்சு அந்த இஷ்யூவை அதுக்கான கம்ப்ளைண்ட் எந்த பிசிபின்னா அதுதான். ஸோ இது பேர் வந்து ரெக்டிஃபையர் கேட் டிரைவர் போர்டு. இதுதான் ஐஜிபிடிக்கு வந்து பல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் ஃபெயிலியர்னா இதான் டிரைவர் ஐசி. கிட்டத்தட்ட இந்த டிரைவர் ஐசி ரீப்ளேஸ் பண்ணோம் 2 செக்ஷனில். நெக்ஸ்ட் நமக்கு பல்ஸ் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் 19 வந்து நம்ம 12 வோல்ட் வரும். ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸ் ஃபெயிலியர். ஒரு 10 ohms ரெசிஸ்டரு, இது இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு பர்ன்ட் ஆயிடுச்சு. அண்டு நமக்கு வந்து இந்த ஜீனோ டயோட் எல்லாமே வந்து 12 வோல்ட் ஜீனோ டயோட். ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைனஸ்டிக் மோட்லேயும் நம்ம செக் பண்ணிட்டு அண்ட் இப்போ நார்மல் மோட்லேயும் யூபிஎஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளேல பார்த்தா தெரியும் நமக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கு இப்போ இன்வெர்டர் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. வித் நம்ம இன்ஸ்கனன்ஸ் லைட் லேம்ப்லோடு கொடுத்துட்ருக்கோம். இன்புட் கட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இதான் இன்புட். நமக்கு இங்கே பிளிங்க் ஆகுது, இன்புட் பிளிங்க் ஆகுது. ஸோ பேட்டரியெலாம் ஆன் லோடில் போயிட்டுருக்கு. ஸோ டிவி கொடுத்துருவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் ரெக்டிஃபையர் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. வோல்டேஜ் நமக்கு பூஸ்டப் ஆகுது, பில்டப் ஆகுது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மல் மோட் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ரெக்டிஃபையர் கிரியேட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.